வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுறேங்க. ஒரு காலத்துல இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோவா பார்க்கப்பட்ட ஓலா எலக்ட்ரிக் இன்று முதலீட்டாளர்கள் மத்தியில பெரிய கேள்விக்குறியாயிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ இதற்கு ஒரு 5 விதமான காரணங்களை நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே, வாங்குங்க வித்துருங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நண்பர்களே, ஓலா எலக்ட்ரிக் ஷேர் பிரைஸ் ஜூன் போன 2025 ஜூன்ல ஐபிஓ வெளியே வந்துச்சுங்க. ஐபிஓல கிட்டத்தட்ட அது 71 ரூபா வரைக்கும் ஹை போயிட்டு, கிட்டத்தட்ட அது 20 ரூபா வரைக்கும் டவுன் வந்துட்டு இப்ப 40 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஸோ ஒரு ஆண்டுல இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இது சும்மா நடக்கலைங்க. அதுல காரணம் என்ன அப்படிங்கிறதுல நம்பர் 1 காரணமா அவங்களுடைய வருவாய், சேல்ஸ். ஸோ ஒரு நிறுவனத்தினுடைய விற்பனை அதிகரித்தால் மட்டுமே அதனுடைய லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தினுடைய சேல்ஸ் 2025 மார்ச்ல அவங்க வெளியிட்ட அறிக்கையில கிட்டத்தட்ட 4500 கோடி கிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே இந்த நிறுவனம் இந்த 2026 மார்ச் முடிவுல அவங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட பாதியா, அதாவது 2253 கோடி அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சேல்ஸ் பெட்டராக க்ரோ ஆகலை. ஸோ இதற்கு காரணம் காம்படிட்டர் நிறுவனம், கம்பெனியினுடைய மற்ற சில சர்வீஸ் கேரண்டி வாரண்டியை அவங்க ஃபில்ஃபில் பண்ணல அப்படிங்கிற பல காரணங்கள் இருக்கு. ஸோ நம்மளுடைய மெயின் ரீசன் வந்து இவங்களுடைய ரெவன்யூ க்ரோ ஆகல, ரெவன்யூ டவுன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் காரணம் நம்பர் 1. காரணம் 2, இவங்களுடைய லாபம் எப்படி இருக்கு. ஸோ இந்த நிறுவனம் இன்னுமே லாபம் சம்பாதிக்கலைங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஸோ இவங்க 2276 கோடி நஷ்டம் பண்ணியிருக்காங்க. அதுவும் 2025 ஆண்டு அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. சரி, பரவாயில்லைங்க. ஸோ இந்த வருஷம் அவங்களுடைய சேல்ஸ் குறைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சேல்ஸ் குறைஞ்சதுல கிட்டத்தட்ட 2253 கோடின்னு சொல்லியிருந்தோம். இந்த 2253 கோடியில இவங்க நஷ்டம் மட்டுமே கிட்டத்தட்ட 1800 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இவங்க லாபத்துக்கு வரல. ஸோ இதுதான் நோட்டபிள் பாயிண்ட். ஸோ இது காரணம் 2. அவங்க இன்னும் பெரிய நஷ்டத்துல தான் இருக்காங்க, சேல்ஸும் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த விதத்துல கம்பெனி வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடணும். 3வது காரணம், இது உங்க எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒண்ணுதான். ஸோ இந்த ஸ்கூட்டர் மார்க்கெட்ல எவ்வளவு சேல்ஸ் ஆகுது. இப்போ 100 ஸ்கூட்டர் சேல்ஸ் ஆகுதுன்னா அதுல ஓலா எவ்வளவு அப்படிங்கிற பங்கு நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு காலத்துல லீடிங் டபுள் டிஜிட்ல இருந்த இந்த நிறுவனத்தினுடைய சேல்ஸ் தற்பொழுது டிவிஎஸ், பஜாஜ், ஏத்தர், அப்புறம் இன்னும் பல நிறுவனங்களுடைய காம்படிஷனால இவங்களுடைய சேல்ஸ் பர்சன்டேஜ் ரொம்பவுமே கணிசமாக குறைஞ்சிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய காரணம். மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லை, அவங்களுடைய சேல்ஸினுடைய பார்ட்டிசிபேஷன் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத கூறலாம். அது இல்லாமல் டிவிஎஸ், பஜாஜ் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் சேல்ஸை மார்க்கெட்டை கைப்பற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அடுத்த ஒரு தகவலுங்க. 4வதா பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிறுவனம் சேல்ஸ் பண்ணிட்டு விட்டுறது இல்லைங்க. சேல்ஸ் பண்ணிட்டு வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, சர்வீஸ் வருது, அல்லது வாரண்டி இஷ்யூ வருது, ஒரு சில ஸ்பேர்ஸ் மாற்றணும் போன்ற விஷயங்கள் பண்ணும்போது அந்த வாடிக்கையாளர்களுக்கு சர்வீஸ் ரொம்ப பெண்டிங்காக வச்சுருக்காங்க. ஸ்பேர்ஸ் வரதில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி இல்லாதனால அவங்க அந்த ப்ராடக்டை மற்றவங்களுக்கு ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ராடக்ட்டு ஃபர்தராக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். இதனாலையும் சேல்ஸ் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு மார்க்கெட் தரவுகள் சொல்லுது. ஸோ வாடிக்கையாளர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சர்வீஸ் பொறுத்த வரைக்கும். இது காரணம் 4. ஃபைனலா 5வது காரணம், ஸோ எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் அதில் செபியோட பங்கு இருக்கும். அவங்க இன்வெஸ்டிகேஷன் மற்ற விஷயங்கள் நடத்துவாங்க. ஸோ இவங்க கார்ப்பரேட் கவர்னன்ஸில் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கான செய்திகள் ஊடகத்தில் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ இதனாலையும் கம்பெனியோடைய ஷேர் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ இது 5வது காரணம். அந்த நிறுவனத்தினுடைய கவர்னன்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற விஷயத்த செபி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் துறையில் மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம ஓலா எலக்ட்ரிக்கில் என்ன அந்த விஷயங்கள் செய்யலை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 ரெவன்யூ க்ரோத் இல்லை, நம்பர் 2 இன்னும் ப்ராஃபிட்டே வரல, நம்பர் 3 அவங்களுடைய சேல்ஸ்
பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்பர் 4 அவங்க சர்வீஸ் வந்து நிறைய டிஃபால்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணல. நம்பர் 5 செபியோடைய மானிட்டர் இருக்கு, கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ல இஷ்யூ இருக்கு. ஸோ இந்த 5 விதமான ஃபேக்டர் தான் அந்த ஷேர்னுடைய நிலைமை ரொம்பவும் மோசமா இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிற விஷயமா ப்ரைஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல தான் குறிப்பிடுங்க. ஈவி துறையில நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்க. ஸோ வீடியோ வாட்ச் பண்ணமைக்கு நம்பி தேங்க்யூ.